ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் யா வி டூயிங் த ஒர்க் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் அ அகாடமி. அது கூட நான் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, எவ்வளோ பிரைடல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி அகாடமி ஓப்பன் பண்ணுறது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் ஃபார் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஒரு மணி எய்மோட நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு பெட்டர் டோன்ட் டூ இட். ஆமா, அது நிறைய பேரோட இதை நம்ம திரும்பவும் கெடுக்க தான் செய்யறாங்க. அது நிறைய நடக்குது, இங்க நடக்குது. ஏன்னா இவ எடுக்கிறா, நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? இப்போ நாங்க எடுக்கிறப்ப சோஷியல் மீடியால எதுவுமே போடல, ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத்ல பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு அப்புறம் வரவங்கலாம் வந்துட்டு ஒண்ணுமே ஸ்கில் இல்லாம தேவர் போஸ்டிங் நல்லா போட்டு 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 இங்க பாரு நான் எடுக்கிறேன். ஏடா நாங்களே இவ்வளோ எதுவுமே பண்ணாம இருக்கோம், நீங்க இப்படி போடுறப்ப மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட்டிங் தான் வந்துட்டு ஸ்கில்லுன்னு நினைக்கிறாங்க. ஸ்கில் இஸ் டிஃப்ரெண்ட், மார்க்கெட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தட்ஸ் ஹவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எக்ஸ்பீரியன்ட் ஆர்டிஸ்ட் நவ் கம்மிங் அவுட். எல்லாருக்குமே ஒரு கோவம் வருது, நம்ம இவ்வளோ நாள் அமைதியா இவ்வளோ இதுவா பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணுமே தெரியாதவங்கலாம் இவ்வளோ தூரத்துக்கு பண்றப்ப நம்ம ஏன் இதை பிஸ்னஸா பண்ணக்கூடாது? சிம்பிள், எவ்ரி ஒன் நீட்ஸ் மணி.